சொல்லுவாங்க. திருப்பி கொடுக்க சொன்ன இல்லையா, எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புங்க, நாங்க ரெடி கொள்ளலாம். எங்ககிட்ட இந்த 23,000 ரூபாய் சம்பளத்தையும் அவங்க புடிங்கிட்டு இதுக்கப்புறம் நலக்கிட்ட வந்து என்ன சொல்ல அர்த்தம்? 2 மாசமா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுமோ அவ்வளவு சோத்து கூட கஷ்டப்பட்டு அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நலக்கிட்ட எந்த மூளைக்கு செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்ப நாங்க போய் சேர்ந்து செத்துட்டா வேற யாரு 10 லட்சம் யார் வாங்குறது சொல்லுங்க பாக்கலாம். அந்த காசு எதுக்கு? உங்களுடைய கோரிக்கை என்னமா? எங்களோட கோரிக்கை பணி நிரந்தரம். ரெண்டாவது எங்க பாரதி தொடர் எங்ககிட்ட பேசணும். அவர் இது வரைக்கும் பேசி 24 நாள் ஆகுது எங்ககிட்ட. எங்களோட முன்னாநிலை போராட்டம் தொடரும். என்ன காரணம் எதுக்காக பேசுறீங்க? ஃபைல் பண்ணிட்டு கேஸ்ல நீங்க வந்து பேசுறீங்க அப்படி நாங்க பார்க்க போனவங்க பார்க்க முடியல. இன்னொன்னு நீங்க வந்து தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, நீங்க வரத வந்து காவல்துறை முன்கூட்டியே அறிவிச்சிருக்காங்க, அது எது மாதிரியா இருக்கு உங்களுக்கு? அது வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, சொல்லுவாங்களே எங்க போனாலும் பின்னால வந்து பாடி கார்டு மாதிரி அவங்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதிகாரி சொல்றாங்க, நாங்க கேட்கிறோம். அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? 1:30 மணிக்கு இறக்கி விட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்ற ஒரு சூழ்நிலை எந்த பெண்களுக்கு வரக்கூடாது சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் கண்கண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்ல கண்ணே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். பாரதி தொலை எங்கிட்ட போன மாசம் 15ஆம் தேதி சுதந்திர அன்னைக்கு நாங்க கொடியேற்றதுக்காக நாங்க போகும்போது அப்ப நின்று பார்த்தாங்க, பேச கூட இல்லை. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அவ்வளவு 2 வார்த்தை தான். இன்னும் எங்களுக்கு 27 நாள் கிட்ட ஆகுது. தோழர் மிரட்டப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்கம்மா? அவர் மிரட்டப்பட்டிருக்காரு, அரசு துறையால மிரட்டப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காரு. மேடம், இன்னைக்கு உங்க 2வது நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ண வந்து என்ன சொன்ன போலீஸ் என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு வந்து ஆர்டர் பிரகாரம் நீங்க இருக்க கூடாது. நீங்க தான் எங்களோட இது கொஞ்சம் இடம் வாங்கிட்டாங்க. தோழர்கள் இந்த மாதிரி தலித் மக்கள் எஸ்சி மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க போராட்டம் கேட்கறேன், எங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க வாங்கி கொடுங்க. உங்க மேலதிகாரி நீங்க சொல்றாங்க, நீங்க ஆர்டர் ஃபாலோ பண்றீங்க, நாங்களும் மதிக்கிறோம். ஏன்னு கேட்டோம்னா காவல்துறையும் வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நீங்க 1.5 மணி நேரம் கூட இருக்கிறாங்க போடுறாங்க, அதையும் கஷ்டப்படுறாங்க. அது நாங்க போய் இது பண்ணி சொல்லல. நாங்க கேட்க நீங்க போய் பேசுங்க.